السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد. உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இரட்சகன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். மேலும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், அக்தாபுகள், நாம் மற்றும் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். தினம் உணரப்படாத தீமைகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு டாபிக்ல பேசிக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்க இருப்பது பொறாமை. மனிதர்களுக்கு மத்தியில் நோய் ஏற்படுவது போல இதயங்களுடைய நோய் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. மனிதனுக்கு எவ்வாறு நோய் ஏற்படுமோ அதே போல இதயங்களுக்கும் சில நோய்கள் ஏற்படும் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. இதயத்துடைய நோய்தான் பொறாமை, பெருமை, குரோதம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதயத்துக்கு ஏற்படக்கூடிய நோய் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. எப்படி ஒரு நோய் மனிதனோட உடலை பாதிக்குமோ அதே போல இந்த இதயத்துடைய நோயும் மனிதனுடைய இதயத்தை, மனிதனுடைய உடலையும் பாதிக்கும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இயல்பாக கோபம் என்பது அது இதயத்தில் ஏற்படக்கூடியது. அந்த கோபம் வெறுமனவே உடலையும் பாதிக்கும் என்பதாக தான் சொல்லி காட்டுறாங்க. பொறாமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. இயல்பாக அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி காட்டுறான், அம் யக்ஸுதுனன் நாஸ அலா மா ஆதாகுமுல்லாஹு மின் ஃபலிஹி ஃபகத் ஆதைனா ஆலி இப்ராஹீமல் கிதாப வல் ஹிக்மத வ ஆதைனாஹும் முல்கன் அதீமா. அல்லாஹ் சொல்லி காட்டும் போது மக்கள் பொறாமை கொள்கிறார்கள். அம் யக்ஸுதுனன் நாஸ், அல்லாஹ் அவர்களுக்கு தராத மற்ற நபர்களுக்கு தந்த விஷயங்களை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா என்பதாக அல்லாஹ் கேட்டுக்கிறான். இயல்பா பொறாமைக்காரருடைய பொறாமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன பண்றான் குர்ஆன்ல, ஹாசித் பொறாமைக்காரருடைய பொறாமையில் இருந்து நம் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ் காட்டுகிறான். இந்த அளவுக்கு பொறாமை என்பது மிக பெரும் ஒரு பாவமாகத்தான் இருக்கிறது. இயல்பா பொறாமைன்னா என்னன்னா, பிற நபர்களிடத்தில் இருப்பது நமக்கு வேணும், அவன் நல்லா வாழ்றான், நாமளும் நல்லா வாழணும் என்று நினைப்பது பொறாமல் அல்ல. இவனெல்லாம் வாழ்கிறான், இவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கா என்பதாக அவனை ஏளனமாக பேசுவது, அவனுக்கு கிடைத்தது எனக்கும் வேண்டும் என்ற ஒரு எரிச்சல் ஊட்டுவதுதான் பொறாமை என்பதாக சொல்றாங்க. இவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு மன வெறிச்சல், அவனுக்கு வயிறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த விஷயம்தான் பொறாமை என்பதாக சொல்லி காட்டுகிறாங்க. இயல்ப பொறாமை ஒரு 4 விஷயங்களாக பிரிக்கிறாங்க. முதல்ல, பிற நபருக்கு கொடுக்கப்பட்டதை போன்று தனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக சில நபர்கள் பொறாமை கொள்வது. இந்த விஷயங்களில் எல்லாம் பெரும் பாவங்களில் கட்டுப்படுகிறது. அடுத்த ஒண்ணு, அவனிடத்தில் இல்லாத அவனுக்கும் இருக்கக்கூடாது, யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதாக நினைக்குவது. தன் விரும்பக்கூடிய விஷயம் அவனுக்கு கிடைக்காவிட்டாலும் சரி, தனக்கு கிடைக்காவிட்டாலும் சரி என்பதாக என்ன பண்ணுது, நினைக்கிறது. இதை பத்தி ரசூல் என்ன பண்ற, இந்த பொறாமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உங்களை என்ன பண்றேன், பொறாமையை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். நிச்சயமாக இந்த பொறாமை என்பது நன்மைகளை திங்கக்கூடியதாக, நன்மைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விறகு எரிக்கும் போது எப்படி அந்த நெருப்பு கட்டையை எரித்து காலி செய்யுமோ அதே போல பொறாமைப்படும் போது நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா என்பதாக கேட்கிறாங்க. முஃப்லிஸ்னா திவால் ஆனவன், லாஸ் ஆனவன். எவன் ஒருவன் லாஸ் ஆனவன் தெரியுமா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி கேட்கிறாங்க சஹாபாக்கள்ட்ட. யார சொல்லலாம், யார் அவன், முஃப்லிஸ்னா என்னது, திவால் லாஸ் ஆயிருச்சு, எதுவுமே இல்ல, யார் அவன் கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவன் மறுமையில் அமல்களோடு தான் வருவான், எல்லா அமல்களையும் கொண்டு வருவான். பிற நபர்களின் மீது அவன் கோபப்பட்டதன் காரணமாக, பிற நபர்கள் மீது அவன் பொறாமைப்பட்டதன் காரணமாக, சில நபர்கள் மீது அவன் பெருமைப்பட்டதன் காரணமாக தன் எல்லா அமல்களையும் மறுமையில் இழந்து நிராயுதபாணியாக நன்மைகளே இல்லாமல் நிற்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அவனுக்கு கணக்கு இருக்கும்.
மற்ற நபருடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நரகத்தில் செல்வானே, எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் பிற நபரிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை தன் வாங்கி கொண்டு நரகம் செல்வானே, இவன் தான் முஃப்லிஸ், இவன் தான் நஷ்டவாளி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த பொறாமையும் அதை கட்டுப்பட்ட ஒரு விஷயம்தான். நாம் பொறாமைப்பட்டால் பிற நபரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள், நம்முடைய நன்மைகள் பிற நபர்களிடத்தில் செல்லும். அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மையும் தீர்ந்துட்டா அவருடைய பாவங்கள் சுமையில் நாம் சுமக்கக்கூடிய நிலையில் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் இப்பேற்பட்ட பொறாமையை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சிறந்த மனிதர்கள் யார் என்பதாக கேட்கும்போது சொல்லி காட்டுறாங்க, கீழலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுன் நாசி அஃலல், மக்களில் யார் சிறந்த நபர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, குல்லு மஹ்மூமில் கல்ப் சுதூக்குல் லிசான், உள்ளம் பரிசுத்தமான நபர், நாவால் உண்மை பேசக்கூடிய நபர் தான் சிறந்த நபர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உள்ளம் பரிசுத்தமானவன் மற்றும் நாவால் உண்மை பேசக்கூடிய என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சுதூக்குல் லிசானி நஅரிஃபுஹு, உண்மை பேசக்கூடியவன் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா நாங்க அறிஞ்சிருவோம். உள்ளம் தூய்மையானவன் சொல்றீங்களே, அவன் எப்படி அறிவது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, அவருடைய உள்ளத்தில் பிறரை பற்றி குரோதமோ பிறரை பற்றி பொறாமை அவருடைய உள்ளத்தில் இருக்காது, அவன்தான் நல்ல உள்ளம் கொண்டவன், அவன்தான் சிறந்த மனிதன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இயல்பாகவே இந்த உலகத்தில் நிகழ்ந்த முதல் சம்பவம் முதல் பாவமும் கொலை. அந்த கொலைக்கு காரணமானது இந்த பொறாமை. எனவே எவன் ஒருவன் பொறாமை கொள்கிறானோ, ஆபில் காபில் என்ன பண்ணாங்க, இரண்டு நபர்கள், இரண்டு பேருக்கு நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஆபில் கூட ஒரு சகோதரி பிறப்பாங்க, காபில் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு சகோதரி பிறப்பாங்க. ஆபில் கூட பிறந்த சகோதரி காபில் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். காபில் கூட பிறந்த சகோதரி என்ன பண்ணணும், ஆபில் கல்யாணம் பண்ணணும். காபில் என்ன பண்றாங்க, தன் கூட பிறந்த சகோதரியின் மீது ஆசைப்படுறாங்க. அதை ஆபிலுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு மனம் இல்லை. அவளுக்கு கிடைத்த ஒன்று அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்ற பொறாமையின் காரணமாக, தானே கல்யாணம் என்று நினைப்பதன் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் முதல் கொலை நடந்தது இந்த பொறாமையின் காரணமாகத்தான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு மிக பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது பொறாமை. அது மட்டும் இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சு என்ன பண்றான், சைத்தான் அல்லாஹ் சஜ்ஜா செய்ய சொல்றான். அப்ப சஜ்ஜா செய்யக்கூடிய மறுப்பதற்கு காரணம் வெறுமனவே கிபுரு மட்டும் இல்ல, அது பொறாமை என்ற தன்மையும் கூட என்பதாக சொல்லி காட்டுறாங்க. தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி, தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்தஸ்து மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் நபிக்கு கிடைத்தது. எனவே அந்த பொறாமையின் காரணமாகத்தான் சொர்க்கத்திலும் அந்த சம்பவம் நடந்தது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இயல்பாகவே பொறாமை என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. இரண்டு விஷயங்களை தவிர பொறாமை தடை செய்யப்பட்ட ஒன்று. இந்த இரண்டு விஷயங்களை என்ன பண்ண நம்ம இயல்பாக பொறாமை கொள்ளலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னதைன், இரண்டு விஷயங்களில் பொறாமை கொள்வது கூடும், இந்த பொறாமை கொள்ளலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முதல் விஷயம், ரஜுலுன் அதாகுல்லாஹுல் மாலல் அதாகுல்லாஹுல் கிதாப வ காம பிஹி அனா அல்லைல், அல்லாஹ் ஒரு நபருக்கு இந்த வேதத்தை, இந்த குர்ஆனுடைய வசனத்தை, இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை கொடுத்திருக்கான். அதனை கொண்டு அவன் இபாதத் செய்கிறான். அவனை கொண்டு பொறாமைப்படுவது, இவன் இப்படி இருக்கிறான், நான் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக நினைப்பது கூடும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்த விஷயம், ரஜுலுன் அதாகுல்லாஹுல் மால, இன்னொரு நபருக்கு அல்லாஹ் என்ன பண்றான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அது என்ன பண்றான், ஃபயதஸத்தகு பிஹி அனா அல்லைலி வன்னஹார், அந்த நபர் அந்த செல்வத்தை கொண்டு செலவு செய்கிறார், இல்லாதவர்களுக்கெல்லாம் தர்மம் செய்கிறார். இவரின் மீது பொறாமை கொண்டு நாமும் நல்ல விஷயங்களில் பொறாமை கொண்டு இவரை மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்தால் நாம் செலவழிக்க வேண்டும் என்பதாக நினைப்பது கூடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேற எந்த விஷயங்களும் என்ன பண்ணது, பொறாமை கூடாது. இயல்பாகவே இந்த பொறாமை என்பது உடலையும் அழிக்கும் என்பதாக சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அப்படிதான் வருது. இயல்பா நம்ம கோவப்பட்டா என்ன பண்ணும், நம்மளுடைய உடம்பு சூடாகும். அதனால இந்த பொறாமை கொண்டாலும் நம் உடல் சூடாகும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன பண்ணாங்க, நெருப்புக்கு ஒப்பாக்கி சொன்னாங்க என்பதாகவும் சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இப்பேற்பட்ட இந்த பொறாமையை படுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.